எரகாம்பட்டி வில்லேஜ், குண்டடம் அருகே உள்ள எரகாம்பட்டி வில்லேஜ், திருப்பூர் மாவட்டம். ஊர் பேர் என்ன சொன்னீங்க? ஒட்டப்பாளையம். ஒட்டப்பாளையம். இங்கே பாறை அமைப்புங்கிறது ஏறக்குறைய கிழக்கு மேற்கு. அந்த டிரான்ஸ்போர்ட்டர் கருவி இருக்கிற வகையில் ஒரு அவுட் கிராப் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக இது முதல் ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே 4 போர் போட்டிருக்காங்க. அதில் ஒரு போர் மட்டும் சுமாராக ஓடிட்டுருக்கு. அது கிணறு. மொத்தம் ஆழம் எவ்வளோ இருக்குது? 60 அடி. 60 அடி. கீழே 40 கிலோ வந்த பாறை தான். சார்னகேட், பக்கா சார்னகேட், மேசிவ் ராக், நல்ல முழுமெட்டல் ராக். இந்த ஏரியாவில் 100 அடிக்குள்ளேயும் தண்ணி வரும், 600 அடி 1000 அடிக்குள்ளேயும் தண்ணி வரும். அந்த மாதிரி அம்சம் உள்ளது. இன்ட்ரூசிவ் பாடி இங்கே இருக்க வாய்ப்பில்லை. இன்ட்ரூசிவ் பாடி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மண் கலரை பார்த்தா அது அதே சொல்லுது. இன்ட்ரூசிவ் பாடினா என்னது? பெக்மடைட்டு, குவார்ட்சைட். அது இருந்தால் நல்ல நிறைய தண்ணி, நிலத்தடி நீர் வளம் இருக்கும். இன்றைக்குள்ள இந்த இடத்தினுடைய தகுதி, அதாவது நிலத்தடி நீர் வளம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அங்கே ஒரு வாட்டர் போர்டு, ஆனால் அது ஓடலையாம். ஒரு 25 வருஷம் இருக்குமா? 20 வருஷம் இருக்குங்க. ஏதோ ஓடிச்சா? எத்தனை வருஷமாவது ஓடிச்சா? ஓடிச்சுங்க, ஒரு 5 வருஷம் ஓடிச்சுங்க. அவ்வளோதான், ட்ரை ஆகிட்டு. ரீசார்ஜிங் வேணும். அதாவது பெர்ச்சுடாக்கி வருமா, வருஷ கணக்கில் தேங்கி இருக்கிற தண்ணியை எடுத்துட்டுனா அது ஒரு நாள் ஓடலாம், ஒரு வாரம் ஓடலாம், ஒரு மாதம், ஒரு வருஷம் இல்லாமல் போயிடும். ரீசார்ஜிங் வேணும் இல்லையா? இப்போ அந்த மொபைலை பயன்படுத்துகிறோம்னா அதுக்கு சார்ஜ் போட்டால் தானே ஓடும். இது தெற்க நோக்கி 2வது ஸ்கேனு. 40 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அந்த கரெக்டாக அவுட் கிராப் ஒன்று இருக்குது, அது பக்கத்துலேயே வருது. ஒரு 150 மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு, சுமாரான ஒரு பாயிண்ட்டு காணப்படுது. கிணறு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. 60 அடி ஆழ கிணறு. பாறை நல்ல சார்னகேட் ராக்கு, புளு மெட்டல் ராக். இந்த பக்கத்தில் ஒரு போர் இருக்குது, 600 அடி ஆழம் போர். இது ரெண்டுமே இப்போது இந்த ஸ்கேனில் கவர் ஆகாது. அடுத்த ஸ்கேனில் அந்த போர்வெல், கிணறு எல்லாமே கவர் ஆகும். இது தெற்க நோக்கி 3வது ஸ்கேன். இதில் ஏற்கனவே ஒரு போர் ஓடிட்டுருக்கு, 600 அடி ஆழம் போர். அதில் கிணறு இருக்குது அதே சரத்தில். இவன் போர்வெல் எஃபெக்ட்டும் கிணறு எஃபெக்ட்டும் அந்த ரிப்போர்ட்டில் வரும். 2வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதுவும் 150 மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுது, கருங்கல் பாறை முறிஞ்சி. இது தெற்க நோக்கி 4வது ஸ்கேன். இந்த 4வது ஸ்கேனோட இந்த இடம் முடியுது உங்களுக்கு. இதில் 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம். அந்த போர்வெல்லை விட பெஸ்ட்டாக ஒரு இடம் தெற்க வந்து ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அந்த இடத்த நான் ரீசெக்அப், அதாவது திரும்பவும் ஒரு ஸ்கேன், 10 மீட்டர் ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்கேன் பண்ணி உறுதி பண்ண பிறகு தான் அந்த பாயிண்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் பார்த்ததில் 3வது ஸ்கேன் அடையாளம் பெஸ்ட்டு. ஸோ இந்த 4வது ஸ்கேன் முடிவில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. கரெக்டாக இதே சரத்தில் இவங்க போர்வெல் போட்டு கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. இது எத்தனை அடையாளம் போட்டிங்க? இது 800 அடி. 800? ஸோ அந்த போர்வெல் எஃபெக்ட் கூட இங்கே வரல. கம்ப்ளீட்டாக மேசிவ் ராக். ஒரு இடங்களோட பாயிண்ட் வைக்கிற மாதிரி அறிகுறி இல்லை. முதல் 3 ஸ்கேன்லேயும் அடையாளம் இருக்குது. அதில் 3வது ஸ்கேனு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. 4 ஸ்கேனோடு அங்கே முடிஞ்சது. வடகிழக்கிலேருந்து அங்கே வடமேற்கில் 4 ஸ்கேனோடு முடிஞ்சது. இங்கே தென்மேற்கு மூலைக்கு வந்தாச்சு. அது என்ன திசை நம்ம முடிஞ்சது? வடகிழக்குலேருந்து ஆரம்பித்தோம். ஆமாங்க. அது தென்கிழக்கு. தென்கிழக்கா அது வரும்? தென்கிழக்கு.
வட கிழக்குலேருந்து தென்கிழக்கோட 4 ஸ்கேன் முடிஞ்சுது. அதில் 4வது ஸ்கேன் தான் ரொம்ப மோசம், அடையாளம் வைக்கல. மற்ற 3 ஸ்கேன்லையும் அடையாளம் வச்சுருக்கோம். இப்போ தென்மேற்கில் இருந்து ஒரு ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம். 5வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 300 மீட்டர் ஆழத்துக்கு. தண்ணிக்கு இது 6வது ஸ்கேன் வடமேற்கு பகுதியிலேருந்து தென்மேற்கு நோக்கி இது 6வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 5வது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம். இது 7வது ஸ்கேன் 300 மீட்டர் ஆழம் தென்மேற்கு நோக்கி. தென்மேற்கு மூலம் இதோட முடியுது. இதில் 6வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 60 அடிக்குள்ளே ஒரு ஈரம், அதுக்கடுத்து 130 மீட்டர் ஆழத்துக்குள்ள ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பிரேக். இது 8வது ஸ்கேன் 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இங்கே 7வது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல. இது 9வது ஸ்கேன். இதில் ஒரு குழி இருக்கோ? இது என்ன குழி இது? இது சும்மாங்க மண் எடுத்து குழிங்க. சும்மா ஒரு இவ்வளோதாங்க ஆழமாக இவ்வளோதான், பெரிய குழி இல்லை. 8வது ஸ்கேனில் நம்ம 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது என்ன ரிசல்ட் சொல்லுது? 100 மீட்டருக்கு கீழே எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. 100 மீட்டருக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி இருக்குது அந்த 2 இடத்துலையுமே. 100 மீட்டரா 300 அடிங்களா? ஆமாம். 300 அடியில் இந்த போரில் எதுவும் 300 அடிக்குள்ளே எதுவும் வந்துச்சா? ஒன்றும் இல்லைங்க. இது ஒன்றும் இல்லை. ஒரு பதமே ஆகலை. பதம் கூட ஆகலைங்க. இதனுடைய எஃபெக்ட் அங்கே வருமோ? அதெல்லாம் தெரிஞ்சிருமாங்க. இதில் எதை போட போகிறோமோ அதை நம்ம ரீசெக்கப் பண்ணியே ஆகணும். சரிங்க. ரெட்டு போய் இது 11வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 300 மீட்டர் ஆழத்துக்கு. 11வது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல. ஸோ இந்த ஸ்கேனோட நாங்கள் முடிச்சுக்கிட்டு எது பெஸ்ட்டாக வருதோ அதை நான் மைக்ரோ லெவலாக ஸ்கேன் பண்ண போகிறேன். 10 மீட்டர் டிஸ்டன்ஸை வச்சு ஸ்கேன் பண்ணி அதுலேயே அந்த பாயிண்ட் உறுதியானால் தான் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்படும். 10 ஸ்கேனில் இது வரைக்கும் 1 2 3 4 5 6 7 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த 7 ஸ்கேன் அடையாளத்தில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து ஒரு 2 ஸ்கேனை மட்டும் திரும்ப மைக்ரோ லெவலில் ஸ்டடி பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் அதை நம்ம போர்வெல் போட போகிறோம். இடத்தினுடைய தகுதி என்னென்னு தெரிஞ்சு போச்சு. 500 அடிக்குள்ளே உள்ள வாட்டர் பாடி தான். கீழே ஃபுல்லாக பாறை 500 அடிக்கு கீழே. அதனால் இவங்க அதிகபட்சம் 500 அடி ஆழம் இந்த இடத்துல போர்வெல் போட்டால் போதும். மேலே 40 அடி கீழே கருங்கல் பாறை ஆரம்பிச்சிருது. கீழே 100 மீட்டர் கீழே பிரேக் ஆகுது. பதினோரு ஸ்கேன் எடுத்து அதில் ஒரு 4 ஸ்கேன் தேர்வு செய்திருக்கோம். அதில் பெஸ்ட்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு. இதை 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் மட்டும் வச்சு இப்போ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிணறு பாதிப்பு இல்லாமல், இந்த போர்வெல் பாதிப்பு இல்லாமல், இதே சரத்தில் எங்கே ஏதாவது போர்வெல் இருந்தால் அதனுடைய பாதிப்பும் இல்லாமல் கரெக்டாக இந்த 10 மீட்ரு டிஸ்டன்ஸ்க்குள்ளே இந்த வாட்டர் பாடி, இதில் ஏதாவது வாட்டர் பாடி நுணுக்கமாக இருக்கா இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். இப்போ கிணறு பாதிப்புலையோ, இந்த போர் பாதிப்புலையோ, அந்த போர் பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. தண்ணி ஓடத்தானே செய்யுது. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி மைக்ரோ ஸ்கேன் செய்ததில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதே சரம் தான். ஒரு நுணுக்கமாக பார்த்து ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு பொருள் போட பரிந்துரை செய்யப்படுகிறது. 3வது ஸ்கேனுடைய நுணுக்கமான ஆய்வு ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது. ஒன்பதாவது ஸ்கேன் அடையாளம். இது 2வது பெஸ்ட்டு பாயிண்ட்டு. இதை திரும்ப நுணுக்கமாக இப்போ ஸ்கேன் செய்து கொண்டிருக்கிறோம். 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே
இங்கே அடையாளம் வைத்த அத்தனை இடமுமே சரம் வந்து மேட்ச் ஆகுது. இந்த பகுதியில் நீரோட்டங்கிறது வெஸ்ட்டு 10 டிகிரி நார்த். பாறையினுடைய உட்சரிவு வடக்க பார்த்து. அந்த பாறையினுடைய உட்சரிவு இந்த பகுதியில் இருக்கிறனால தான் ஆழத்தில் போய் ஓரளவுக்கு தண்ணி கிடைக்கும். இதே இது வெற்றிகளாக செங்குத்தாக பாறை போய் இறங்கியிருந்தால் தண்ணியே கிடைக்காது ஆழத்தில். இந்த பாயிண்ட்டும் அங்கே ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் ஒரே சரம். அது 8 இல்லை, 8வது ஸ்கேனில் உள்ள ஒரு 2 அடையாளத்தில் ஒரு அடையாளமும் இதே சரத்தில் வரும். இது வரைக்கும் 2 ஸ்கேனை திரும்ப மைக்ரோ லெவலில் ஸ்கேன் பண்ணி உறுதி செஞ்சுருக்கோம். ஸோ 2 பொருள் இவங்க போடலாம். அதே சரத்தில் இருக்கிற 2 பாயிண்ட்டை நாங்கள் திரும்ப ஸ்கேன் பண்ணலை. ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் அதில் அதிகப்படியும் 300 அடி ஆழத்துக்குள்ளே 2 பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம திரும்ப ஸ்கேன் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது பைப் லைன் இருக்கிறதுனால இது 7வது ஸ்கேனை திரும்ப ஸ்கேன் பண்ணுறோம் 10 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு. இது 6வது ஸ்கேனை வந்து மைக்ரோ லெவலில் ஸ்கேன் பண்ணுறோம். 7வது ஸ்கேனுக்கு அங்கே பண்ணது அது நம்ம அடையாளம் வைக்கலை. அதே வில்லேஜ் தானே? எல்லாம் ஒரே வில்லேஜ். வெள்ளியம் பாளையம். இது நம்ம உப்பாறு டேமுக்கு எந்த பக்கம் இருக்கோம்? உப்பாறு டேமுக்கு எரகாம்பட்டி போகிற வழி. சிங்கேரி பாளையம் தாண்டி விஜயகுமார் அவர் தாண்டி நம்ம அந்த வர வழியில். தேவராசப்பட்டினமும் கடந்துட்டோமோ? ஆமாங்க, பாருங்க அந்த காத்தாடி சரி சரி, கரெக்டாக 1 கிலோமீட்டர் இங்கே. உப்பாறு டேமுக்கு நேராக வட மேற்கில் இருக்குமோ? ஆமாங்க. இங்கே முதல் ஸ்கேனு. இது 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. இது மழை பெஞ்ச ஓடுற வாய்க்காலா ஓடையா வாய்க்காலா? ஓடை. முதல் ஸ்கேன் முடிஞ்சது. அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 80 அடி ஆழத்துக்கு கீழே எதுவுமே இல்லை. 80 அடி ஆழத்துக்கு கீழே போரல் போட தகுதியே இல்லாத பாறை. அது 80 மீட்டர்னு காட்டுது. அநேகமாக அது 80 அடி ஆழமாகத்தான் இருக்கும். இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. தெற்கு எல்லையிலேருந்து 40 மீட்டர் லென்த்துக்கு 2வது ஸ்கேன் நடக்கு. 300 மீட்டர் ஆழத்துக்கு. முதல் ஸ்கேனில் 80 மீட்டர் ஆழம்னு காட்டுது. பட் அது 80 அடி ஆழமாக இருக்கலாம். 80 அடியிலேருந்து 100 அடிக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி. அதுக்கு கீழே ஒரு வாட்டர் பாடி வந்துட்டுனாலே அதுக்கு கீழே ஆழமாக போர்வெல் போடக்கூடாது. ஸ்டோரேஜுக்காக மட்டும்தான் போடணும். இந்த 2வது ஸ்கேனில் அந்த அடையாளம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 150 மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு புகை அடங்குற மாதிரி ஒரு பாயிண்ட். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த 2 ஸ்கேனில் இந்த ஒரே இடம் முடியுது. அந்த முதல் ஸ்கேனில் 80 மீட்டர் ஆழத்தில் இருந்து, அதாவது 80 மீட்டர் ஆழத்துக்குள்ளே, அதாவது 300 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி, சுமாரான வாட்டர் பாடி காணப்படுது. இது 3வது ஸ்கேன். 27 மீட்டர் லென்த்து தான், இடம் இல்லை. இங்கே ஒரு கிணறு 80 அடி ஆழமாக. கிணத்துல தண்ணி ஊறுதா? சும்மா ஊறுது. இந்த இவ்வளோ குழி இருக்குது. இது 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. இதுக்கு நேரம் கிழக்கு என்ன ஊர்லாம் இருக்குது? சுகுலிபாளையம். இந்த பக்கம் தேவராசப்பட்டினம் இங்கே தான் இருக்கா? அங்கே தான் இருக்குது. பக்கம் கரெக்டாக நான் வந்துச்சு. தண்ணி அது காக்கப்புண்ணும் காக்கவும் தண்ணி வந்து இருக்குது. ஆமாம், இன்னும் 10 மணிக்கு போய் குடிப்பாரு. மாறி இப்போ இன்னும் நீங்கள்
அப்படிங்களா சொன்னது மேக்காலைக்கு தான் சொந்தாலும் கூட அங்கே போனால் கோயில் கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு சரி நான் வந்து மாறணும் நீ இதை பண்ணுறேன் அப்படிம்பாரு அப்புறம் எங்கிட்ட வேறு சாப்பிட்டு மாறினாலும் ஒரு காமாட்சியும் கிட்டாது அந்த 40லேருந்து குட்டுவாக்கில் மேல் மட்டங்கள் தப்பிச்சுடுறது சமாளிக்க முடியல பிரச்சனையே பார்த்தா இருக்குது பயப்பட வேண்டியது தப்பாமல் இருக்குது. இது என்ன ஊர்? சுங்குளியம்பாளையம். சுங்கிலியம்பாளையம். மொத்தம் இந்த இடத்துல 3 போர் போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அங்கே டிரான்ஸ்போர்ட்டர் கருவிக்கு பின்னாடி 800 அடி ஆழத்துக்கு போர்வெல் போட்டிருக்கு. வெறும் டஸ்ட்டு தான் அது. இப்போ அந்த போர்வெல் கவர் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த போர்வெலுக்கு கடந்து தான் இங்கே வச்சுருக்கோம் டிரான்ஸ்போர்ட்டர் கருவியை. அதனால் போர்வெல் கவர் ஆகாது. இந்த லைனில் ஒரு பைப் லைன் மட்டும் கிடக்கு. அது மேலே கிடக்கிற மாதிரி இருக்குது. 2 அடி 3 அடிக்குள்ளே கிடக்குமா? 1.5 அடி இருக்கும். சரி, அது பாதிப்பு வர வாய்ப்பு இல்லை. 1.5 அடி அவ்வளோ. இது 300 மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. சுங்கிலியம்பாளையம். ஸோ முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 100 மீட்டருக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி காணப்படுது. அநேகமாக அது 100 அடிக்குள்ளே உள்ள வாட்டர் பாடியாக இருக்கும். இது 2வது ஸ்கேனும் 300 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வடக்கு பார்த்தானே போயிட்டுருக்கோம். ஆமாங்க. இந்த ஒரு போர் இருக்கோ அடுத்த ஸ்கேனில் வரும். இப்போ இதுக்கு மேற்க ஒரு போர் கிடக்கு. இது எப்படி கம்ப்ரஸருக்கு ஓடுதா எப்படி? இதாக தானே இருக்குது போர். ஆமாங்க. இது அநேகமாக கவர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நேர் இருக்குன்னு வச்சு. இறங்காம்பட்டியில் 4 பொருள் பாயிண்ட்டும், வெள்ளியம்பாளையத்தில் பொருள் பாயிண்ட்டு இல்லை. ரொம்ப சுமாரான ஒரு 2 பாயிண்ட்டு ரொம்ப சுமார். இங்கே சுங்கிலிப்பாளையத்தில் போர்வெல் போட பரிந்துரை இல்லை.